ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கீரை வாங்கியிருக்கேன். அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கிக்கிறேன். அதை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நாளைக்கு தான் கீரை செய்ய போகிறேன். ஆனால் இப்போயே நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுப்பேன். அப்போ தான் நாளைக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ இதில் நம்ம புல்லுலாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்ன சின்ன புல் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையில்லாத கீரையெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இந்த கீரைலாம் வந்துச்சுன்னா எடுத்து போட்டுறாதீங்க, இதையும் போடுங்க, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த கீரை இதுக்கு பேர் என்னமோ பேர், இது கிட்னிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. ஆனால் இது நல்லது, நீங்கள் சேர்த்துக்குங்க. கீழே போட்டுற போகிறீங்க, இந்த கீரையை சேர்த்துக்குங்க. இந்த கோரை புல்லுலாம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. இப்போது நம்ம எப்படி கீரையை கிள்ளலான்னு சொல்லிட்டு பார்க்கணும். முனையில் கிள்ளுங்க. இது பாருங்க, இப்படி உடஞ்சா நல்லது, நல்லா இருக்குது. கொஞ்சம் முத்தி போயிடுச்சுன்னா நல்லா உடையாது, வளையும் ஒரு மாதிரி. அதனால் தண்டுலாம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. கீரையில் தண்டு தான் மெயினே. பாருங்க, உடையுது பாருங்கள். இதுமாரி உடஞ்சா நம்ம தண்டுலாம் போடலாம். உடையலைன்னா ஒரு மாதிரி வளையுதுன்னா நம்ம போட தேவையில்ல, வேண்டாம். அதெல்லாம் நம்ம இந்த நார்லாம் எடுத்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீரைக்கு. இப்படி தாங்க கீரையை நான் க்ளீன் பண்ணிக்குவேன். இந்த நார்லாம் எடுத்துட்டு வெறும் தண்டு மட்டும் கீழே போட்டுறாதீங்க. தண்டுலாம் இலையை மட்டும் எடுத்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.